கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 325வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியான செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி ஆபிரகாமின் அழைப்பு என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியனுடைய துணையோடு நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆபிரகாமின் அழைப்பு என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை தேவன் ஏன் அழைத்தார், ஆபிரகாமை தெரிந்து கொள்ள காரணம் என்ன, ஆபிரகாமை ஏன் வேறு பிரித்தார், இப்படியெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் கூர்ந்து கவனிங்கள், முழுமையாய் பாருங்கள், அநேகருக்கு சத்தியங்கள் அனுப்புங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் அடியனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. சரி, நாம் செய்தி கடந்து செல்வோம். நீங்கள் வேதத்திலே நீங்கள் ஆபிரகாமை குறித்து நீங்கள் பார்க்க போனால், நீங்கள் இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் யார் என்றால் தேராக் என்று இருக்கும். இந்த தேராக்குடைய பிள்ளைகள் தான் ஆபிராம், நாகோர், ஆரான் என்று 3 பிள்ளைகள் இந்த தேராக்கு இருக்கும். இந்த 3 பிள்ளைகளிலே தேவன் ஆபிராமை தெரிந்து கொள்கிறார். எதற்காக நாகோர், ஆரான் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, பட் ஆபிராமை மட்டும் தேவன் தெரிந்து கொண்டார்? அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது அநேக காரணங்களை தேவன் அவருடைய சிந்தையில இருக்கிறபடினாலே அவர் தெரிந்து கொண்டார். இந்த தேராக், அதாவது ஆபிராமுடைய தகப்பன் தேராக்கு அவர் எந்த சந்ததியிலிருந்து தோன்றினார் என்று நீங்கள் பார்க்க போனால், நீங்க சேமுடைய சந்ததியிலிருந்து தான் அவர் தோன்றுகிறார். இந்த சேம் அவருடைய தகப்பன் யார் என்று நீங்கள் பார்க்க போனால் நோவா. சுத்தி முத்தி ஆக மொத்தத்துல இந்த ஆபிராம் எந்த சந்ததியிலிருந்து நீங்க பார்க்க போனாங்க, நோவாவுடைய சன்னதியிலிருந்து தான் இந்த ஆபிராம் வந்து வர்றாரு. ஆக இந்த ஆபிராம் ஆக மொத்தத்துல ஒரு தீர்க்கதரிசி சன்னதியிலிருந்து தான் தோன்றப்படுகிறார். ஆனா 3 பிள்ளைகளில ஆபிராமை தேவன் தெரிந்து கொள்கிறார். என்ன காரணம் என்பதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க போனால், ஊர் என்கின்ற பட்டணத்திலே அவர்கள் இருந்தார்கள், விக்கிர வழிபாடுகள் பேர் போன ஒரு இடம் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்துதான் தேவன் ஆபிராமை வேறு பிரிக்கிறார். சரி, முதல் தடவையாக தேவன் முதல் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல தேவன் கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் 4 வரைக்கும் தயவு செஞ்சு வாசிங்கள். நான் 2 வசனம் வாசிக்கிறேன், 1-2 வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிராமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். முதல் தடவையாக கர்த்தர் பாருங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவன் அந்த தேசத்தில் வசிக்கின்ற அந்த தேசத்திலிருந்து ஆபிரகாமை வேறு பிரிக்கிறார். அங்க இருக்கிற நண்பர்களிடத்திலிருந்து தேவன் வேறு பிரிக்கிறார், உறவினர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். மொத்தத்துல தேவன் ஆபிராமை தனியாக வேறு பிரிக்கிறார். 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் தேராக்குக்கு. ஆனால் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார், ஆபிராமை அழைக்கிறார். இதெல்லாம் காரணம் என்னவென்று தான் நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். இந்த அழைத்து அங்கே அவர்கள் உறவினர்கள் மத்தியிலே, அவர் வசிக்கின்ற அந்த தேசத்தின் மத்தியிலே ஆபிராமை வேறு பிரித்து அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவர் கட்டளையிடுகிறார். சரி, நீங்க அப்படியே நீங்க பார்க்க போனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு நான் வரேன், மன்னிக்கிறேன் பிரியமர்களே. அதாவது ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு நான் வரேன். நீங்க 2 நீங்கள் 6 வரைக்கும் வாசிங்கள். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, புத்திர சுவீகாரம் அருளவில்லையே என்கின்றான் ஆபிரகாம். அந்த வசனங்களிலே 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி
பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை விசுவாசித்தான், ஆகவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை, தேவன் பேசின வார்த்தைகளை ஆபிராம் முழுமையாக அவன் விசுவாசித்தான். நீங்கள் ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் 4 வரைக்கும் நீங்கள் வாசிக்க போனால், கர்த்தர் மீண்டுமாக ஆபிரகாமை சந்திக்க போகிறார். ஆபிரகாமை சந்தித்து மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். நான் 10-11 வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர் வயதாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆனால் இது மிகப்பெரிய சத்தியம். நான் எவ்வளவு ஷார்ட்டா பேசணுமோ அவ்வளவுதான் ஷார்ட்டா பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்டா பேசுங்க செய்தி, எங்களால நாங்க 1 GB தான் நாங்க போட்டிருக்கிறோம், உங்க செய்தியை கேட்ட அதிலே காலியா இருக்குது அப்படின்னு சில நண்பர்கள் சொல்றாங்க. அதனால சுருக்கமா பேசுறேன். சுருக்கமா நீங்களும் கேளுங்க, முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அநேகருக்கு அனுப்புங்க. தேவன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவன் அந்த முதிர் வயதிலும் கூட அவன் விசுவாசித்து அந்த வார்த்தையில தரித்திருந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் 5 வரைக்கும் வாசிக்க போனால், ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ ஆபிரகாமுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 100 வயசு ஆகிவிட்டது. இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசித்தான். தேவன் ஆபிரகாமை வேறு பிரிக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகளை ஒரு சிறிய வார்த்தையை உங்களிடத்தில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். எப்படி தேவன் ஆபிரகாமை வேறு பிரிக்கிறாரோ, இந்த காலத்திலும் ஆபிரகாமுடைய சந்நிதியிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களையும் தேவன் வேறு பிரிக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன நடந்ததோ அப்படியாகவே ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் அது நடக்கும். தேவன் எப்படி வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு காப்பாற்றி நிறைவேற்றி முடித்தாரோ, அதே ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிற அநேக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் நிச்சயமாகவே அது நிறைவேறியே ஆகும். நீங்களாம் ஒரு பாஸ்டர் போய் எனக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க ஆபிரகாமுடைய வித்தா இருப்பீர்கள் சொன்னால், ஆபிரகாமுடைய சன்னதியா இருப்பீர்கள் சொன்னால், ஆபிரகாமுடைய பிள்ளைகளா நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், ஆபிரகாமுக்கு நிறைவேறின வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசுற வார்த்தைகளை சுருக்கமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபிரகாமை அழைத்த மாத்திரத்தில் அவன் தன்னை வேறு பிரித்துக் கொள்ளும்படி அவர் அவனை அழைத்தார். எல்லா உறவினர்கள், நண்பர்கள், அந்த தேசம் மொத்தத்தையும் தேவன் வேறு பிரிக்கிறார் ஆபிரகாமை. எப்படி தேவன் ஆபிரகாமை வேறு பிரிக்கிறாரோ, இன்றைக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்துவனை, முழுமையான கிறிஸ்துவனை உலகத்திலிருந்து சிற்றின்பங்களிலிருந்து, உலகத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து அவனை முழுமையாய் வேறு பிரிக்கிறார். உலகத்துக்குரிய நண்பர்கள் அவனுக்கு அதிகமா இருப்பாங்க, அங்கிருந்து அவனை வேறு பிரிக்கிறார். உறவினர்கள் அதிகமா இருப்பார்கள், அங்கிருந்து தேவன் இன்றைக்கு ஒரு மனிதனை ஆபிரகாமை போல அவனையும் வேறு பிரிக்கிறார். விக்கிர ஆராதனை ஆராதித்துக் கொண்டிருந்து விக்கிர நிலை முழுகி இருக்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்வார் என்று சொன்னால், அவனை முன்குறித்தார் என்று சொன்னால், அந்த மனிதனை விக்கிர ஆராதனையில் இருந்து அவனை வேறு பிரிக்கிறார். எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்தும், சொந்தக்காரங்க மத்தியிலிருந்தும் உண்மையான ஒரு பியூர் கிறிஸ்தவனை அவனை வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. அந்த வேறு பிரிக்கிற அந்த மனுஷன் ஆபிரகாம் வித்தா இருக்கிறபடினாலே, ஆபிரகாமுடைய மகனா இருக்கிறபடினாலே, வேறு பிரித்த அந்த மனுஷன் உலகத்துக்கும், இந்த வேறு பிரித்த ஆபிரகாம் வித்தா இருக்கிற அந்த மனுஷனுக்கும் உலகத்துக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வேறு பிரித்து இந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை
குருட்டாட்டத்தனமான கொஸ்டின்கள் எல்லாம் கேட்க மாட்டான். முட்டாள்தனமான கேள்விகளை கேட்க மாட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வார்த்தைக்குள் இருக்கிற ரகசியங்கள் வெளிப்பாடுகள் என்னவென்று அவன் ஒவ்வொரு நாளும் வேறு பிரித்து அந்த மனுஷன் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் யார் யார் இருக்கிறார்கள், எத்தனை தேவன் தீர்க்கதரிசிகளை எப்படி தெரிந்து கொள்கிறார், தீர்க்கதரிசி மூலமாய் ஏதாவது வார்த்தைகளை பேசி இருக்கிறாரா, இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசி யார், இந்த தீர்க்கதரிசி என்றெல்லாம் ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிற அந்த மகன், வேறு பிரிக்கப்பட்ட அந்த மகன், இவைகளை எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்கிற ஒரு மகனாய் அவன் இருப்பான். ஏனென்று சொன்னால் தேவன் ஆபிரகாமை எப்படி வேறு பிரித்தாரோ, தேசத்திலிருந்து உறவினர்கள் மூலமா எப்படி வேறு பிரித்தாரோ, அப்படியாக இன்றைய காலத்திற்கு ஒரு கிறிஸ்தவனை வேறு பிரிப்பார் என்று சொன்னால் அவன் இப்படிதான் செய்வான். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவான். எலியா தீர்க்கதரிசி, எரோமியா தீர்க்கதரிசி, இல்ல இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. லூத்தர், வெஸ்லி, கொலம்பா, இரினியஸ், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளோட சரித்திரங்களை படிப்பான். இல்ல இனி வரக்கோ போகிற அதற்கு மேல வேற ஏதாவது இந்த வில்லியம், மரியன், பெண்ணாமல் அப்படி சில சகோதரர்கள் சொல்றாங்களே, அவருடைய வாழ்க்கை வரலாம் படிக்கலாமே, அவரை குறித்து அறிந்து கொள்ளலாமே, அவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்னெல்லாம் இந்த வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவன் அவன் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் இருப்பான். ஒரு மனிதனை வேறு பிரிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே உலகத்திலே ஐக்கியப்பட்டு, ஸ்தாபனத்தில் ஐக்கியப்பட்டு, ஸ்தாபனத்துக்குள்ளவே இருந்து அவன் அப்படியே மரித்து போய் விடுவான். அவன் வேறு பிரித்தவன் அல்ல. ஆனால் அவன் சொல்லுவான், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒன்னும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆபிரகாமை வேறு பிரித்தது போல நம்மையும் தேவன் வேறு பிரிப்பார். அது வினோதமாக இருக்கிறது இல்லையா? தேவன் ஒரு மனிதனை அழைத்த உடனே அவனை முற்றிலுமாக ஒரு வேறு பிரித்தலுக்காக அழைக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு மனுஷனை அழைக்கிறாரு சொன்னாக்கா முற்றிலுமாக அவனை முழுமையாக அவனை தனியாக வேறு பிரிக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். தேவன் ஆபிரகாமை உன் இனத்தாரிடத்திலிருந்து உன்னை வேறு பிரித்துக்கொள் என்றார். அதை செய்வது ஒரு பெரிய காரியமா இருக்கிறது இல்லையா? சும்மா இல்லை இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கா அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு, நண்பர்களெல்லாம் விட்டுட்டு, அவன் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் பேசினார் சொல்லிட்டு வேறு பிரித்து, அந்த தேசத்தையே விட்டு வேறு பிரித்து தேவன் காண்பிக்கிற எங்கேயோ ஒரு தேசத்தை, அந்நியன் இருக்கிற தேசத்துல கொண்டு போறானாக்கா, அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வரான்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆகவே அதை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது இல்லையா? நீ அந்நிய தேசத்தில் சஞ்சரிக்கும்படி நான் விரும்புகிறேன். மேலும் நீ இதற்கு முன்பாக இந்த வழியில் நடந்ததில்லை. ஆனால் அந்நிய மொழியை பேசுகிற அந்நியர்களின் நடுவில் நீ என்னுடன் நடக்கும்படி உன்னை வேறு பிரித்துக் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறார் ஆபிரகாமை வேறு பிரிக்கும்படியாக. காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனை ஆபிரகாமை போல நிச்சயமாகவே அவனையும் வேறு பிரிக்கிறார். ஹல்லேலூயா! அந்த வேறு பிரிக்கிற அந்த மனுஷன் தேவனுடைய வெளிப்பாடுகளையும், தேவனுடைய மறைப்பொருள்களையும், தேவனுடைய ரகசியங்களையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா! வேறு பிரிக்கிற மனுஷன் மட்டும்தான் அப்படி செய்வான். தேவனால் வேறு பிரிக்காத ஒரு மனுஷன் அப்படியெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. உலகத்திலே, ஸ்தாபனத்திலே அடிமைகளாக தான் அவர்கள் இருப்பார்கள். சரி, தேவன் உன்னை அழைத்த பொழுது அந்த விதமான வாழ்க்கையிலிருந்து உன்னை வேறு பிரித்துக் கொள்ளும்படிக்கும், ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை வாழும்படிக்கும் அழைக்கிறார். ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை வாழும்படிக்கும். இன்றைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியை தேவன் வேறு பிரித்தார் என்று சொன்னால் அவன் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவான். உலகத்திலிருந்து தேவன் அவனை வேறு பிரிக்கிறார் என்று சொன்னால் அவன் வித்தியாசமா இந்த உலகத்திலே வாழுவான். ஏனால் தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா! ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் காரணம் என்ன?
தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் அவனை அழைத்த போது ஆபிரகாமுக்கு 75 வயது இருந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். அவனுடைய மனைவிக்கு 65 வயது. அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு நின்று ஏறக்குறைய 40 வருடங்கள் கடந்திருந்தது. தேவன், நான் ஏதோ ஒன்று காரியத்தை செய்ய போகிறேன் என்று நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இதை செய்வதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை உன்னிடத்திலே செய்ய போகிறார் என்று அர்த்தம். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். தேவன் ஆபிரகாமை வேறு பிரித்தார். காரணம், ஆபிரகாமிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகவே அவனை வேறு பிரித்தார், அழைத்தார், முன்குறித்தார். அப்படியாக உன்னையும் வேறு பிரிப்பார் என்று சொன்னால், உன்னை அழைத்தார் என்று சொன்னால், உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அதே தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, மிக பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே கேளுங்க தயவு செஞ்சு. அவனுடைய வயது 65க்கு பின்பு நீ உன் மனைவியாகிய சாராள் மூலம் ஒரு குழந்தையை பெறப்போகிறாய் என்றார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து அவிசுவாசமாய் தள்ளாடாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி விசுவாசத்திலே வல்லவனானான்? தேவன் 75 வயசுல அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகிறது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், வருஷங்கள் கடந்து போக அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. விசுவாசத்திலே ஆபிரகாம் தள்ளாடவில்லை. நாட்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கடந்து போகிறது. ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம் மிக ஸ்ட்ராங்காய், பலமுள்ள விசுவாசமாய், பலனளிக்கிற விசுவாசமாய் அது மாறிக்கொண்டே போகிறது. இன்றைய காலத்தில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கல, நாட்கள் கடந்து போகிறது என்று சொன்னால், அவர்கள் விசுவாசத்திலே பலனடைந்து தேவனை, என்ன ஆண்டவரே, போங்க ஆண்டவரே, நானும் எவ்வளவு பாஸ்டிங் இருக்கிறேன், நானும் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நானும் எத்தனோ பாஸ்டர்கிட்ட போறேன், என்ன நடக்க மாட்டேதான் அப்படி பேசுறாங்க. அப்பவே நீ விழுந்துட்ட. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. அவன் விசுவாசத்தில் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் தேவன் அவனை வேறு பிரித்தார். ஆகவேதான் தேவன் அவனை முன்குறித்தார். ஆகவேதான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் போக போக ஆபிரகாம் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் பலனடைந்து இன்னும் விசுவாசம் அவனுக்குள் பெருகி கொண்டே போனது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் அப்படியா? உடனே ஆண்டவரை குறித்து ஏதாகிலும் அவிசுவாசத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. விசுவாசத்திலே தள்ளாடாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகவேதான் அவனுக்கு நீதியாக அந்த பட்டம் கிடைத்தது என்று வேதம் கூறுகிறது. அதன் பின்பு 25 வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை என்பதை நினைவு கூறுங்கள். ஆபிரகாம் 100 வயது, சாராளுக்கு 90 வயதா இருக்கும்பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று சொன்னவுடன் அவர்கள் வெளியே சென்று எல்லா ஊசிகளையும், அந்த நாட்களில் அவர்களுக்கு தேவையாயிருந்த எல்லா பொருட்களையும் வாங்கி அதற்கு தயாராக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் கூறுகிற வார்த்தையை பாருங்கள். இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல, உடனே இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஜென்ரலாவே உடனே அந்த ஆண் குழந்தை பிறக்கிறது சில பேர் என்ன பண்றாங்க, துணிமணி வாங்குறது, அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமா, ஏது பொருள் வாங்கணுமா, எல்லாத்தையுமே இன்னைக்கு வாங்குறாங்க இல்லையா? இன்னைக்கு எப்படி செய்யறாங்களோ, ஒரு மனுஷன் எப்படி செய்யணும் அதே தான் ஆபிரகாம் அந்த காலத்துல செஞ்சாரு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கேன் மூலியமாவோ இல்ல டாக்டருங்க சொல்லிடுறாங்க இன்னைக்கு உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆபிரகாம் அந்த காலத்துல எந்த ஒரு ஸ்கேன் இல்ல, எந்த ஒரு மிகப்பெரிய டாக்டர்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் மிகப்பெரிய டாக்டர் யாரும் கிடையாது, தேவன் தான் டாக்டர், அவர் தான் மிகப்பெரிய ஸ்கேனர். அவரே சொல்லிட்டார் ஆபிரகாமுக்கு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று. அவர் மீண்டுமாய் கடைசியா இந்த நேரத்துக்கு உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறார் என்று அந்த குமாரன் சொன்ன உடனே
ஆபிரகாம் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களும் துணிமணிகளை எல்லாம் ஆபிரகாம் வாங்கி ரெடியா வச்சுக்கினார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குது. தேவன் அவ்விதம் சொன்னார். ஆமென். ஆபிரகாம் அங்குள்ள நண்பர்களிடத்தில் நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்ல அங்குள்ள நண்பர்கள், ஆபிரகாமே உமக்கு மூளை கோளாறு உள்ளது. ஏன்னா ஆபிரகாமுக்கு முதிர் வயது அடைஞ்சு 100 வயசு கிட்ட ஆகுது. அவனுக்கு எல்லாம் பல்பும் ஃபீஸ் போயிடுச்சு, சரீரம் எல்லாம் ஃபீஸ் போயிடுச்சு. இந்த வயசுல போய் உனக்கு குழந்தை பிறக்கணும் சொல்றியே அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் கூட ஆபிரகாம் இடத்துல உனக்கு மூளை கோளாறு ஆகிவிட்டது என்று சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளா இப்ப என்ன எடுத்துங்களேன், எனக்கே ஒரு 100 வயசு ஆகி போச்சுனாக்கா என் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போறேன் நம்புவாங்களா? கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஹல்லேலூயா ஜோக் பண்ணுவாங்க சொந்தக்காரலாம். ஆனா ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை பிறக்க போது நண்பர்களிடத்துல சொல்லும்போது நண்பர்கள் சொல்றாங்க உனக்கு மூளை கோளாறு ஆகிவிட்டது அப்படின்னு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிதான் நடக்குது இன்னைக்கு இல்லையா என்று சொல்லுவார்கள் இல்லையா? உண்மை. தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு நபரும் சற்று மூளை கோளாறு ஏற்பட்டுள்ளது. நண்பர்களாக உலகத்தில் கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபருக்கும் மூளை கோளாறு ஏற்பட்டிருக்கிறது உலகத்துக்குரிய மனுஷன் சொல்றான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன நடந்ததோ அதே ஆபிரகாமுடைய வித்து பிள்ளைகளுக்கும் அது நடக்கும். தேவன் அவருடைய தரத்தை கண்டார். அது என்ன? நாங்கள் சில நாட்கள் செல்ல செல்ல ஆபிரகாம் விசுவாசத்திலே பலமடைந்து கொண்டிருந்தான். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்த காரணம் என்னவென்றால் தேவன் அவனில் இருந்த தரத்தை கண்டு அவனை அழைத்து முகமுகமாய் பேசியதுதான். கவனிச்சீங்கள? எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. நாட்கள் செல்ல செல்ல ஆபிரகாம் விசுவாசத்திலே பலமடைந்து கொண்டிருந்தான். நாட்கள் செல்ல செல்ல பலமடைந்து கொண்டிருந்தான். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்த காரணம் என்னவென்றால் அவனில் இருந்த தரத்தை கண்டு அவனை அழைத்து முகமுகமாய் பேசியதுதான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு ஆபிரகாமில் வித்தாக இருந்தான். ஈசாக்கு ஆபிரகாமின் வித்தாக இருந்தான். ஈசாக்கின் மூலம் கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்த நாமும் ஆபிரகாமின் வித்தாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அதே வாக்குத்தத்தம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னா ஆபிரகாமை போலவே நமக்கும் நீடிய வருஷங்கள் காணப்படலாம், மாதங்கள் காணப்படலாம், நாட்கள் காணப்படலாம். நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாசத்துல பலனடைந்து நம்முடைய விசுவாசம் பலனடைந்து அந்த வாக்கு தத்தத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். நிச்சயமாகவே நமக்கும் அது நிறைவேறும். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் வித்தாக துவங்குகிறோம். வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரவாளியாகவும் ஆகிறோம். ஆபிரகாமில் இருந்த அதே விசுவாசம் அவருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள் இருக்கிற விசுவாசம் அவருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். காரணம், தேவன் அவ்விதம் உரைத்துள்ளார். உங்களால் இயேசுவை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் நாம் அழைக்கிறோம். கிறிஸ்தவர்கள் காணக்கூடாதவைகளை விசுவாசத்தால் நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் கண்களால் பார்க்கக்கூடியவைகளை அல்ல, கண்களால் பார்க்க முடியாதவைகளை. அல்லேலூயா. கண்களால் பார்க்கக்கூடியவைகள் அல்ல, கண்களால் பார்க்க கூடாதவைகளை ஆபிரகாமை போல அவருடைய வித்துக்களும் விசுவாசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஈசாக்கை பலியிடும்படியாக மலைக்கு ஆபிரகாம் போன போது தேவன் ஈசாக்கை தப்ப வைத்தார். அல்லேலூயா. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை தப்ப வைக்காமல் உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே, அல்லேலூயா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை, அவருடைய ஜனங்களை வேறு பிரிப்பதற்காக, அவர் அழைப்பதற்காக அவர் தப்ப வைக்காமல் அவருடைய குமாரனை மரணத்துக்குள் சிலுவையிலே ஆக்கினார். அல்லேலூயா. நீங்க
நிக்கோதேமை இயேசுநாதர் சந்திச்சார். ஒரு வார்த்தை அங்க இயேசுநாதர் நிக்கோதேமிட்ட ஒரு வார்த்தை, அற்புதமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இயேசு நிக்கோதேமிடத்தில் நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்றார். ஹல்லேலூயா. காண மாட்டாய் என்றால் புரிந்து கொள்ள மாட்டாய் என்று பொருள். அப்போ யார் ஒருவன் தேவனுடைய வார்த்தையில பிறக்கிறானோ, மறுபிறப்பு பிறக்கிறானோ, அவன் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும், தேவனுடைய மறைப்பொருளை புரிந்து கொள்ள முடியும். அங்கே அந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று விசுவாசித்தான். ஆனால் அவன் புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனாய் இருந்தான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை. இயேசுவிடத்தில் அவன் வரவில்லை. அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. விருத்தர சேதனம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆனா ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்கணும். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க இல்லைன்னு சொன்னாக்கா தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் பிறந்தால் அது என்னவா இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான்னு சொன்னாக்கா அவனாலே மட்டும்தான் கிறிஸ்துவின் உபதேசங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அவனாலே கிறிஸ்துவின் உபதேசங்களை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை அவனாலே புரிந்து கொள்ளவே முடியாது. அது பாஸ்டரா இருக்கட்டும், அது விசுவாசியா இருக்கட்டும். கிறிஸ்துவின் மேல் உடன்படிக்கை பண்ணினார் ஆபிரகாமுக்கு. நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை வாசிக்க பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரே சபையின் மீதும் வந்தார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு வழி என்னவென்றால், கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவி சரீரத்தின் மூலம் அவருடைய மனைவியாகிய ஒன்றாக பொருந்த வேண்டும். தேவன் சபைக்கு எழுதின உடன்படிக்கை இதுவே ஆகும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அதே பரிசுத்த ஆவி பொருந்த வேண்டும். அவருடைய மனைவிக்கு ஒன்றாக அது சேர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய இன்றைக்கு மனவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உடன்படிக்கை. என்னன்னு கேட்டாக்கா, கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த ஆவி ஒரு மனவாட்டிக்குள் அது பொருந்த வேண்டும். அது பொருந்திருச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆகவே தேவன் எப்படி ஆபிரகாமை வேறு பிரித்தாரோ, இன்றைக்கு ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிற பிள்ளைகளும் வேறு பிரிக்கிறார். எப்படி ஆபிரகாம் விசுவாசத்திலே பலம் அடைந்தாரோ, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளும் விசுவாசத்திலே பலம் அடைகிறார்கள். ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் அழைத்தார் ஆபிரகாமை என்றெல்லாம் நீங்கள் பார்க்க போனால் ஒரே ஒரு காரணம். ஏற்கனவே தேவன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய தேவனுடைய சிந்தையிலே ஆபிரகாமை பிக்ஸ் பண்ணிட்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை முன்குறித்தார், ஆபிரகாமை வேறு பிரித்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அவருடைய சிந்தையிலே எல்லாம் வைத்து விட்டார். ஆபிரகாம் ஒரு முழு விசுவாசமா இருப்பான், தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பான், நீதிமான் என்ற பட்டம் அவனுக்கு கிடைக்கும் என்று ஏற்கனவே தேவன் அவருடைய சிந்தையிலே வைத்து விட்டார். ஆகவேதான் ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் தேவனுடைய சிந்தையிலே இருக்கிறபடினாலே அவருடைய நினைவுகள் நிஜமான பிற்பாடு தேவன் ஆபிரகாமை வேறு பிரிக்கிறார், அவரை தெரிந்து கொள்கிறார். தேவன் என்ன சிந்தையிலே இருந்ததோ அப்படியாகவே ஆபிரகாம் விசுவாசத்திலே 100 வயசு ஆன பிற்பாடும் கூட பலனடைந்து விசுவாசத்திலே தள்ளாடாமல் தேவனுக்கு விசுவாசத்திலே நீதிமான் என்று பட்டத்தை பெற்றுக்கொண்டார். அன்புக்குரிய தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட ஆபிரகாமை போல ஆபிரகாமை வித்தா இருக்கும் என்று சொன்னால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இருக்கிற வெளிப்பாடுகள், மறைப்பொருள்களை எல்லாம் நாம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். இன்றைக்கு காலேஜ் படிச்சுட்டு, இன்றைக்கு பைபிள் சொசைட்டியில் போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மைண்ட் செட்டப். அவர்கள் கேட்டா இதுதான், இந்த வெளிப்பாடு தான் சரி, அந்த வெளிப்பாடு தான் சரி என்றெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளிடத்திலே மட்டும்தான் வரும். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோ.
இன்றைக்கு இருக்கிற நவீன போதகர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி கிட்ட மட்டும்தான் வருது. தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தைகளை தான் நான் எழுதி வைத்து உங்களிடத்தில் பேசுகிறேன். என்னுடைய சொந்த கருத்து குறித்து என்னுடைய சொந்த மைண்ட் செட்டப்பை வைத்து உங்களிடத்தில் பேசல. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி இடத்துல வருகிறது. அந்த தீர்க்கதரிசி, அந்த ஊழியக்காரர், அந்த தேவனுடைய மனுஷன், அந்த தேவனுடைய குமாரன் யார் என்று சரித்திரங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது சரித்திரம் சொல்கிறது, இக்காலத்துக்குரிய கடைசி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் என்று சரித்திரங்கள் சொல்லப்படுகிற அவர் பேசின தேவன் அவர் மூலமாய் பேசின வார்த்தைகளை குறித்து நான் எழுதி வைத்து நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய சொந்த கருத்தை பேசவில்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷனை வேறு பிரிக்கிறார் என்று சொன்னால் ஸ்தாபனத்திலிருந்து ஒரு மனுஷனை வேறு பிரிக்க வேண்டும். அந்த ஸ்தாபன கோட்பாடிலிருந்து ஒரு மனுஷனை வேறு பிரிக்க வேண்டும். அந்த மனுஷன் யார், தேவன் அவனை வேறு பிரிக்கிறாரோ ஸ்தாபனத்திலிருந்து, அவன்தான் ஆபிரகாமின் வித்தாக காணப்படுகிறான். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள் இருக்கிற விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். God bless you. பிரியமான கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you. அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்கள். God bless you.